என்னம்மா சொல்ற? நீங்க சொன்னதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்தேன் பாட்டி. ஆகாஷ் தான் என்னை பத்தி யோசிக்கிறதே இல்ல. இவரு என் அக்கா மேலதான் ரொம்ப அக்கறைப்படுறாரு. ஆஹா, நாம பத்த வச்ச நெருப்பு பக்காவா பத்தி எரியுதே. பாட்டி, எனக்கு இந்த பூஜைக்கு வர மனசே இல்ல. அத ஆகாஷ் அத்தான் கிட்ட நேரடியா சொல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் அவர்கிட்ட தலைவலிக்குதுன்னு போய் சொல்லி அனுப்பிட்டேன். நிலா, உன் வருத்தம் எனக்கு புரியுதுமா. அதுக்காக நீ இந்த பூஜைக்கு வராம இருக்கிறது நல்லதில்ல. எல்லாரும் உன்னை தப்பா நினைச்சுப்பாங்க. ஆகாஷ் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவனுக்காகவாவது வாமா போலாம். இல்ல பாட்டி, நான் வரல. நீங்க போயிட்டு வாங்க. இத பாரு, நான் உன்னை கூட்டிட்டு வரேன்னு அவன்கிட்ட சொல்லி இருக்கேன். வாமா போலாம். சாரி பாட்டி, நான் வரல. இத பாரு நிலா, உன் வாழ்க்கைய காப்பாத்திக்கிற யோசனைய நான் அப்பப்போ உனக்கு சொல்றேன். நீ அத கேட்டு சாமர்த்தியமா நடந்துக்கோ. கிளம்பு, போலாம். நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க பாட்டி. என்னால அங்க வந்து சகஜமாலாம் இருக்க முடியாது. ப்ளீஸ், நான் வரல. என்ன இவ இப்படி அடம் பிடிக்கிறா? பேசாம இவளை இங்கேயே நாம விட்டுட்டு போயிடலாமா? என்ன பாட்டி, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? நிலா எங்க? அவளுக்கு இன்னும் தலைவலி குறையல, அதனால வரலன்னு சொல்லிட்டான். என்ன கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? ஏன் பேர்ல ஆரம்பிக்கிற கம்பெனி பூஜைக்கு ஏன் தங்கச்சி எப்படி வராம இருப்பா? நிலா வரலன்னு சொன்னாளா? இல்ல நீங்க அவகிட்ட ஏதாவது தப்பா சொல்லி அவளை இங்க வரவிடாம பண்ணிட்டீங்களா? அப்படிதான் நடக்கணும். நான் அப்பவே நினைச்சேன் இவங்க இந்த மாதிரி ஏதாவது குழப்பம் பண்ண போறாங்க. நம்ம எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் நம்மள இங்க அனுப்பி வச்சுட்டு இவங்க நிலா கிட்ட போய் அவங்க தான் ஏதோ சொல்லி கொடுத்துட்டு அவளை வரவிடாம பண்ணி இவங்க மட்டும் வந்துட்டாங்க. பாட்டி, என்ன அமைதியாவே நிக்கிறீங்க? சித்து இப்ப சொல்ற மாதிரி நீங்க தான் இங்க நிலா வரவிடாம பண்ணிட்டீங்க. சொல்லுங்கம்மா, உங்களால தான் நிலா இங்க வரலையா? ஆண்டாள் சொல்லுங்கம்மா, கேக்குறோம்லம்மா. எங்க நிலா சொல்றா இல்லையா? எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? இருங்கப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன விடுறா? சொல்லுங்க பாட்டி. நிலா ஏன் வரல? எங்க? என்ன சொல்லாம நிக்கறாங்க பாட்டி? கேக்குறல்ல, சொல்லுங்க பாட்டி. நிலா எங்க? சொல்லுங்க. ஏய் நிலா, உன் அக்காவோட கம்பெனி திறப்பு விழா பூஜைக்கு நீ வர மாட்டேன்னு சொல்றது எனக்கு சந்தோஷமா தாண்டி இருக்கு. ஆனா என்ன பண்ணி தொலைக்கிறது? நான் உன்னை அங்க கூட்டிட்டு போய் ஆகணுமே. நீ வரமாட்டேங்கிற, நீ இல்லாம நான் அங்க போனா நான் தான் உன்கிட்ட ஏதோ சொல்லி கொடுத்து அங்க வர விடாம செஞ்சிட்டேன்னு எல்லாரும் என் மேல சந்தேகப்படுவாங்க. ஆள் ஆளுக்கு என்ன குறை சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? சொல்லு நிலா. உனக்கு அந்த பூஜையில கலந்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னாலும் சும்மா கடமைக்காகவாவது வா. போய் ரெடி ஆயிட்டு வா நிலா. போன்னு சொல்றேன்ல. எல்லாம் ரெடியா இருக்கு, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஒரு நிமிஷம் சாமி, முக்கியமான விஐபி வர வேண்டியது இருக்கு. யார சொல்ற தென்றல்? இல்லாத ஆண்டாள் பாட்டியும் நிலாவும் இன்னும் வரலையே. ஓ, ஆகாஷ், நிலா கிளம்பிட்டாலான்னு ஒரு வாட்டி கால் பண்ணி கேளுங்க. நிலா தலைவலிக்குதுன்னு சொன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துருவா. நம்ம அதுக்குள்ள பூஜை ஆரம்பிச்சிடலாமே. அது எப்படி ஆகாஷ்? நிலாவும் ஆண்டாள் பாட்டியும் வந்துடட்டும். எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா பூஜையை ஆரம்பிக்கலாம். என்ன சொல்ற தென்றல்?
நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சே. அவங்க 2 பேரும் ஏன் இன்னும் கிளம்பி வராம இருக்காங்கன்னு தெரியலையே. கண்ணா, நீ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மாவும் நிலாவும் கிளம்பியாச்சான்னு கேளு. சரிப்பா. வா நிலா. நிலா, இப்போ தலைவலி எப்படி இருக்கு? பரவாயில்லக்கா. சரி, எல்லாரும் வந்தாச்சு. இப்பயாவது பூஜை ஆரம்பிச்சிருவோமா? ஷியோர், ஆரம்பிச்சிடா. வாங்க. தென்றல், சித்து, நீங்க 2 பேரும் வந்து எப்படி உட்காருங்க. ஆகாஷ், ஒரு நிமிஷம். இந்த கம்பெனியை எனக்கும் சித்துவுக்காகவும் தானே நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க? ஆமா, ஆஃப் கோர்ஸ். அப்போ இந்த கம்பெனி சம்பந்தப்பட்ட எல்லா முடிவுகளையும் நாங்களே எடுக்கலாம்ல? கண்டிப்பா தென்றல், இதுல என்ன டவுட்? இன்னும் சொல்ல போனா நீ தானே அந்த கம்பெனிக்கே எம்டி. அதனால நீ தான் இனிமே எல்லா முடிவும் எடுக்கணும். அப்போ என் முடிவை நான் இந்த பூஜையில இருந்து எடுக்க ஆரம்பிக்கட்டுமா? கண்டிப்பா தென்றல். நீங்க எப்பவோ நடந்த பூமி பூஜையில என்ன உட்கார வைக்க முடியாம போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு அதுக்கு பரிகாரமா இந்த பூஜையில என்ன உட்கார வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நீங்க அப்போ என்ன இன்சல்ட் பண்ணத நான் எப்பவோ மறந்துட்டேன். அது இன்னும் என் மனசுக்குள்ளேயே இருந்தாதான் நீங்க அதை நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்ணணும். நான் தான் அதை பத்தி கவலையே படலையே. அப்புறம் எதுக்கு நீங்க இன்னும் அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ என்ன சொல்ல வரேன்னு புரியல எனக்கு. இல்ல ஆகாஷ், பூஜையில யார உட்கார வைக்கலான்னு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு எடுத்திருக்க? ஒரு நிமிஷம் மாமா, நீங்க வாங்க. என்னம்மா நீ? நான் எதுக்குமா? உட்காருங்க மாமா. வாங்க மாமா, வந்து இல்லம்மா. உட்காருங்க. பாப்பா உட்காரு. வாங்க அத்தா, போய் அவர் பக்கத்துல உட்காருங்க. வாங்க அத்தை, போய் உட்காருங்க. வேணா தென்றல். மாதவி அத்தை, சாரதா அத்தை சபையில உட்கார்றதுல உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? அத்தை, இது வரைக்கும் சாரதா அத்தைக்கு மாமா கிட்ட இருந்து அங்கீகாரம் கிடைச்சதே இல்ல. அதுக்கு காரணம் ஆண்டாள் பாட்டி தான். இந்த பூஜையில உட்கார வச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து சாரதா அத்தைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாம்ல? சொல்லுங்க அத்தை, இதுல உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தென்றல். நான் கூட நீ என்னதான் கூப்பிடுவன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீ சாரதாக்காவை கூப்பிட்டு அவங்கள உட்கார வைக்க நினைச்சதுதான் ரொம்ப சரியான விஷயம்னு எனக்கு இப்ப புரியுதுமா. அக்காவே பூஜையில உட்காரட்டும். அத்தை, வாங்க, வந்து மாமா பக்கத்துல உட்காருங்க. அத்தை, வாங்க. ஏய், உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? எதுக்காக சாரதாவை உட்கார சொல்ற? மாதவி தானே கண்ணனோட பொண்டாட்டி. மாதவியே உட்காரட்டும். ஏய் மாதவி, நீ போய் உட்காரடி. அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சாரதாக்காவும் உங்க பிள்ளைக்கு பொண்டாட்டி தானே. அக்காவே உட்காரட்டும். தென்றல், அக்காவை கூப்பிட்டு உட்கார. இல்ல மாதவி, நான் என்ன அத்தை, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. பூஜை நல்லபடியா நடக்கட்டும். அக்கா, நீங்க போய் உட்காருங்க. தென்றல், கூட்டிட்டு போய் உட்கார வைமா. போ.
வாங்க அத்தை. ம். கும்பத்து மேல போடுங்க. ஐயா நீங்க முதல்ல மாலை வாங்கிக்கோங்க. அம்மாவுக்கு போட்டு விடுங்க. ஆர்த்தி காட்டுங்கோ. कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्। ओम हिरण्यवर्णामणिं सौवर्णरजतस्प्रजां चन्द्रामृण्मयीं लक्ष्मीं जातवेदोमावः कामावगजातवेदोलक्ष्मीं नवगामिनीं यस्यां हिरण्यं प्रबोधं कावो दास्यो। எந்திரிங்கோ. சௌகரியமா நல்லபடியா சேமமா நடக்கணும்னு ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு விநாயகரை தொட்டு கும்பிட்டுங்கோ. பூவை பிள்ளையாருக்கு போட்டு வேண்டிக்கோங்க. அம்மா பூஜை எல்லாம் முடிஞ்சது. மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே தென்றல், உன் ஆசைப்படியே சாரதா அம்மாவையும் அப்பாவையும் உட்கார வச்சு பூஜையை நல்லபடியா முடிச்சாச்சு. இனிமே ரிப்பனை கட் பண்ணி கம்பெனியை ஓபன் பண்ண வேண்டியதா. சரி, நீ ரிப்பனை கட் பண்ணு. ஆகாஷ், நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க. இத நீங்க எங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிற கம்பெனி. இந்த கம்பெனியோட எம்டி நான் தான். அதனால இந்த கம்பெனி சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலயும் நான் தான் முடிவெடுக்கணும்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா சொன்னேன். அதான் உன் முடிவுப்படி சாரதா அம்மாவையும் அப்பாவையும் உட்கார வச்சு பூஜையை நடத்தியாச்சுல்ல. பூஜை நடத்திட்டா மட்டும் போதுமா? ரிப்பனை கட் பண்றது யாருன்னு நான் தானே முடிவு பண்ணணும். இப்போ இந்த ரிப்பனை யார் கையால கட் பண்ண வைக்க போறேன்னு தெரியுமா? என் தங்கச்சி நிலா தான் ரிப்பனை கட் பண்ணி இந்த ஆபீஸை திறந்து வைக்கணும். நிலா, நீதான் ரிப்பன் கட் பண்ணணும். என்ன இவ திடீர்னு இப்படி பல்ட்டி அடிச்சிட்டா? இவளை வச்சு நிலாவை என்ன குழப்பி விடலான்னு பார்த்தா இவ கதையை வேற மாதிரி மாத்தி விட்டுட்டாளே. ஏன் சொல்றேன்னா, நிலா எனக்கு ராசியானவ. நான் படிக்கிற காலத்துல எக்ஸாம் எழுத போகும்போது என் தங்கச்சி நிலா கையால தான் பென் எடுத்து கொடுக்க சொல்லி அந்த பெண்ணை வாங்கிட்டு போய் தான் நான் எக்ஸாம் எழுதுவேன். அதனால எக்ஸாம்ல நான் கண்டிப்பா சென்டம் வாங்கிடுவேன். அப்படி ஒரு அதிர்ஷ்ட தேவதை தான் என் தங்கச்சி. அதனால என்னோட ஆபீஸையும் என் தங்கச்சி கையால ஓபன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அக்கா, சரி வா நிலா, எல்லாரும் வாங்க. அம்மா வாங்கம்மா. இந்தா நீ கட் பண்ணு. ஏய், எதுக்கு கண் கலங்குற? ஆனந்த கண்ணீரா? லூசு, அழாத. சரி கட் பண்ணு. வா. தென்றல், வாவ் வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? ஆமாப்பா. ஓகே தென்றல்,
ரிப்பனை கட் பண்ணி ஆஃபீஸை ஓப்பன் பண்ணியாச்சு. இது எம்டி சேர். இந்த சேர்ல உட்கார்றதுக்கு தென்றல் கிட்ட வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஆக்சுவலா ஆகாஷ், அம்மா தாயே இரு, இது உனக்கும் சித்துவுக்கும் மட்டும் ஆரம்பிச்ச கம்பெனி. இதுல ஆப்ஷனே கிடையாது. இதுல நீ தான் உட்காரணும். உட்கார். உட்காரு. உட்காருமா. தென்றல். எம்டி மேடம், என்னங்க உங்க ஃபர்ஸ்ட் கையெழுத்தை போட்டு கம்பெனி வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. போடு. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் டு யூ. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஆகாஷ். பாட்டி, இப்ப புரியுதா? இதுதான் என் அக்கா. இப்பவாவது என் அக்காவை பத்தி புரிஞ்சுக்கோங்க. இனிமே கண்டதையும் சொல்லி இங்க 2 பேரையும் பிரிக்க நினைக்காதீங்க, சரியா? உங்க 2 பேரையும் கூடி சீக்கிரமே நான் பிரிச்சு காட்டுறேன். உட்காருங்க. பரவாயில்ல தென்றல், நீ உட்காரு. அத்தை, என்னாச்சு அத்தை? ஏன் கண் கலங்குறீங்க? ரொம்ப நன்றி தென்றல். எதுக்கத்த எனக்கு நன்றி சொல்றீங்க? இல்ல தென்றல், ஒரு மனுஷனுக்கு பெருமையே அவங்கள 4 பேருக்கு மத்தியில கௌரவப்படுத்துறது தான். நீ என்னையும் என் புருஷனையும் இந்த கம்பெனி பூஜையில ஒன்னா உட்கார வச்சு என்ன ரொம்பவே கௌரவப்படுத்திட்ட தென்றல். நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப நன்றி தென்றல். ஐயோ அத்தை, திரும்ப திரும்ப நன்றி நன்றின்னு சொல்லிட்டே இருக்காதீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு இந்த கௌரவத்தை ஆண்டாள் பாட்டி எப்பவோ கொடுத்திருக்கணும். ஆனா அவங்க பண்ணல. அதான் அத்தை நான் பண்ண. தென்றல், இனிமே நீ என் மாமியார் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, ஏற்கனவே அவங்க உன் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. பத்தாததுக்கு நீ அவங்களையும் மீறி என்னையும் என் புருஷனையும் ஒன்னா உட்கார வச்சு பூஜை வேற நடத்திட்டியா? அதுல அவங்களுக்கு கோவம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அதனால அந்த கோவத்தை உன்கிட்ட எப்படியாவது காட்டதான் முயற்சி பண்ணுவாங்க. உன் ஜாதகத்தால அவங்க உயிருக்கு பாதுகாப்பு இருக்குங்கிற ஒரே நம்பிக்கையில மட்டும்தான் உன்னை அவங்க வீட்லயே தங்க வச்சிருக்காங்க. அதனால உன்னையும் சித்துவையும் ஏதாவது சதி வேலை பண்ணி பிரிக்க கண்டிப்பா திட்டம் போடுவாங்க. அதுக்கு நீ எந்த சூழ்நிலையிலயும் இடம் கொடுத்துறாத. கண்டிப்பா அத்தை. இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா? என்ன மாமியார் மருமகளை என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? நாங்க என்னமோ ரகசியம் பேசுவோம். அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க இந்த கம்பெனியோட ஸ்டாஃப், அவ்வளவுதான். அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்க கூடாது, புரியுதா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? சிறுத்தை, அத்தைய வீட்ல கொண்டு போய் டிராப் பண்ணிடு. எஸ் மேடம். என்னடா தென்றல போய் மேடம்னு சொல்ற? நான் மட்டுமா மேடம்னு சொல்றேன்? உங்க புள்ள கூட மேடம்னு தான் கூப்பிடுறாரு. ஆமாவா இல்லையான்னு அவரே கேட்டு பாருங்க. என்ன மாப்ள, நான் சொல்றது சரிதானே? ஆமாமா, வீட்ல தான் நான் வந்து இவங்களுக்கு ஹஸ்பண்டா. மத்தபடி கம்பெனிக்கு வந்தா இவங்க எம்டியா, நான் வெறும் ஸ்டாஃபா. அதனால நான் இவங்கள ஆபீஸ்ல மட்டும் மேடம் தான் கூப்பிடணுமா அப்படின்னு மேடம் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. தென்றல், வெறும் ஸ்டாஃப் தானேங்கிறதுக்காக ரொம்ப எல்லாம் தண்டிச்சிராத. பாவம் என் பையன். யார் இவன்? அது எப்படி அத்தை? தப்பு பண்ணா நான் யாரா இருந்தாலும் தண்டிக்க தான் செய்வேன். தண்டிக்கிறதுனா எப்படிங்க மேடம்? கண்ணா பின்னா திட்டுவேன்.
சில நேரம் அடி கூட விழும். என்னது அடியா? ஆமா, அடி வாங்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? டேய் உனதான் கேக்குறாங்க சொல்லு. எஸ் மேடம். நீ பல்ல காட்டினதெல்லாம் போதும், அத்தைய வீட்ல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வா. ஓகே மேடம். மேடம் வாங்க மேடம், வீட்டுக்கு போலாம் மேடம். இல்லனா மேடம் கோச்சிப்பாங்க மேடம், அப்புறம் அடிப்பாங்க மேடம். வர சித்து. வாங்க மேடம், போதும் வாங்க. மேடம், அந்த ப்ரொமோட்டர்ஸ் விஷயமா வந்து அத நீங்க அங்க இருந்தே சொல்லலாம்.